ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மீன ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மீன ராசிக்காரங்க இந்த டயத்தில் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயுமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனோடு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி யார் அப்படின்னா வந்து சூரியன், அவருமே சேர்க்கை பெறுறாங்க. குரு சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய சேர்க்கை மிக மிக சிறப்புங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது மிக மிக சிறப்பு. கூட்டுத் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் வந்து வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சங்கடங்களை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே விலகும். வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை எல்லாமே நடக்குங்க. எதனால 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு பேங்க் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, பேங்க் வேலை கிடைக்கும். யாருக்கு? மீன ராசிக்காரங்களுக்கு. ராசி அதிபதி குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. இது இன்னும் ரொம்ப சிறப்புங்க. லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் நல்ல லாபங்கள் எல்லாம் பேக் நல்ல லாபங்கள் எடுப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதே ராசியில் பார்த்தீங்கன்னா அந்த ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராகு செவ்வாய் சேர்க்கை. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மைண்டில் உங்களுடைய பேச்சுக்களில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அதே ரொம்ப கோபம் வெளிப்படும். ஏன்னா செவ்வாய் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கோபம் டக்குன்னு கோபம். அந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அப்படி ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த வாழ்க்கை, நீங்கள் நினைச்ச சக்ஸஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கிடைக்குங்க. 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அரசாங்க வேலைகளுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அரசாங்க வேலை உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பதியுது. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரிதான், தனியார் வேலைகளில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வேலைகளில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஊதிய உயர்வுகளும் உண்டு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சம்பள உயர்வு வந்து இருக்காது. எப்போ ஏற்கனவே வந்து இவ்வளோ தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், அதை விட வந்து ஒரு 2000 அப்படின்னா வந்து 1500 எக்ஸ்ட்ரா தான்ப்பா சொல்கிறாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை, அது மாதிரிலாம் கிடைக்கும். அதெல்லாம் நடக்காது. நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மீனராசிக்காரங்க எப்போவுமே அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா குரு, ஓகேங்களா, கொஞ்சம் சுத்தமாக இருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மீனராசிக்காரங்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சிகள் ஏற்படுத்தும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிற பேச்சுக்களில் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். பேச்சுக்கள் சுத்தமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு வேலை ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துடணும். இல்லையா என்னால் முடியாதுங்க அப்படின்னு நம்ம விலகிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கிறதுக்காக வந்து அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே டைம் ஆக பார்த்தீங்கன்னா அது ஏமாற்றம் தான் மிஞ்சம். கரெக்டான வேலைக்கு சாப்பாடு போட்டால் தானங்க அதை பசி அறப்ப சாப்பாடு போட்டால் தானங்க வந்து அது சந்தோஷம். பசி எல்லாம் போய் அந்த மயக்க அடித்து விழப்போகிற நேரத்தில் நீங்கள் சோத்தை கொண்டு போய் போட்டிங்கன்னா அவரால் திங்கவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது. ஓகேங்களா? காலம் கடந்து செய்கிற நல்ல விஷயங்கள் கூட வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் மீனராசிக்காரங்க வாக்குகள் கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைன்னா வாக்கு தயவுசெய்து கொடுக்காதீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அரசாங்க வேலைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் சம்மந்தமான வேலைகள், பேங்க் வேலைகள் வந்து முயற்சி பண்ணவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக பேங்க் வேலை கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கால்குலேஷன் மைண்டு வந்து இந்த டயத்தில் வரும். ஒரு செலவுகள் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவீங்க. இந்த அளவு பண்ணலாமா செலவுகள், இது கரெக்டாக தடாபுடான்னு வந்து எடுத்து போடலாம் பண்ண மாட்டீங்க. ரொம்ப கால்குலேஷன் மைண்டோடு பண்ணுவீங்க. ஏன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க.
ஓகேங்களா? நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அதை கவனமாக பார்த்து செலவு பண்ணிங்கன்னா அதில் மிச்சப்படுத்தலாம். கொஞ்சம் அசந்திங்கன்னு வச்சுங்களேன், டோட்டலாக லாஸ், டோட்டலாக விரயமாயிடும். ஓகேங்களா? இந்த டயத்தில் மீனராசிக்காரங்களுக்கு தூக்க குறைவுகள் உண்டு. தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல கனவுகள், பல பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து தூக்கத்தை கெடுத்து விட்டுரும். ஏன்னா சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல அயன சயன போகஸ்தானமும் அதுதான். தம்பதிகளுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒற்றுமை குறைவு ஏற்படுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் மனசு விட்டு பேசி சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்கள்ட்ட வந்து, அதாவது அப்பா அம்மா வச்சுங்களா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஒரு வெள்ளிக்கிழமைக்கு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னா வியாழக்கிழமைக்கு ஐயா எனக்கு ஒரு பொட்டு வச்சு விடுங்கன்னு சொல்லியிருந்து உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மிக மிக சிறப்பு, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். அயன சயன போகஸ்தானத்துக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது மீன ராசிக்காரங்களுக்கு. அதேமாரி கூட இருக்கிறவங்களோட வந்து ரொம்ப கொஞ்சம் தன்மையாக பழகுங்க. இது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் வந்து சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இதுவரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க